Praise the Lord everyone. Thank you so much for joining. So as usual நீங்க எல்லாருமே உங்களோட வீடியோஸ் டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னும் எல்லாம் இன்டராக்டிவா இருக்கலாம் and we can praise God together. So kindly turn on your videos if you are comfortable. So let us pray and start today. என்னை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில கூட ஏசப்பா, நீங்க கர்த்தாவே எங்க சமூகத்துல இருக்கீங்கன்றத நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. உமது பிரசனம் எங்களை மத்தியில இருக்குது சுவாமி. அப்பா பிதாவே, நீங்க எங்க கிட்ட பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே எத்தனையோ கேள்விகளோட, குழப்பங்களோட, இல்லாட்டி சந்தோஷமான விஷயங்களோட கூட வந்திருக்கலாம் சுவாமி. அப்பா, அது எல்லாத்தையும் நீர் அறிவீரப்பா. எங்க மனசுல இருக்க ஒவ்வொரு காரியத்தையும், எங்க தேவைகள் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா, நீங்க கர்த்தாவே எங்க கிட்ட பேசுங்க அப்பா. உங்க மெல்லி அமர்ந்த சத்தத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேட்கறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா பிதாவே, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே. எங்க கிட்ட நீங்க பேச போறீங்க, நாங்க அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எங்க கூட இருங்க கர்த்தாவே. இன்னைக்கு உங்ககிட்ட ஒன் ஸ்டெப் க்ளோஸரா நாங்க வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. மீட் பிரேசும் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, சோ நம்ம எல்லாம் முதல்ல ஆண்டவரை வந்துட்டு பாடி துதிச்சு ஆராதிக்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ல லிரிக்ஸ் தெரியும். ஸோ வேர் எவர் யூ ஆர், லெட் அஸ் ஆல் பிரேஸ் காட் டுகெதர். ஆண்டவரை வந்துட்டு துதிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இடம் ஸ்பெசிஃபிக்கா தேவைன்றது கிடையாது. பிகாஸ் காட் இஸ் எவ்ரிவேர். ஹீ இஸ் வித் அஸ், ஹீ இஸ் ஆம்னிபொட்டன்ட். ஸோ நம்ம ஆண்டவரை இப்போ பாடி துதிக்கிற நேரம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய துதிய எல்லாரும் மனசார நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துட்டு லிரிக்ஸ் தெரியும். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்கலாம். ஆவியே இறங்கிடுமே, ஆவியே இறங்கிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே. எஸ் ஃபாதர் காட். அப்பா, இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க அப்பா. எங்க கூட இருங்க ராஜா. அப்பா, நீங்க எங்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஏசப்பா, அதை நீங்க பேசுங்கப்பா. எங்க கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இன்னைக்கு பேசணும் ஜெபம் கேட்கிறோம் அப்பா. நீங்க முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். அந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடலாம். லிரிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்தும நேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர்
சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்மளுடைய ஏசப்பாவுடைய நாமம் அவ்வளோ பவர்ஃபுல்லான நாமம். நம்ம நிறைய பேர் அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியா நிறைய இடத்துல வந்துட்டு we are using it in vain, but we don't understand the power of his name. There is so much power in his name. So அந்த வல்லமைய நம்ம எல்லாரும் உணர்ந்து விசுவாசத்தோட இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அப்படின்ற பாட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் இப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த வேலையில let us spend this time to surrender ourselves to Jesus. இந்த நெக்ஸ்ட் ஒரு half an hourக்கு வந்துட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம், நம்ம வேதத்தை தியானிக்க போறோம். ஸோ let us prepare ourselves for it so that நம்ம மைண்ட்ல இருக்க எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம தள்ளி வச்சுட்டு எல்லா வரிஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இப்போ ஆண்டவரை நம்ம கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ண போறோம். பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் டு அஸ். அவர் நம்ம கிட்ட பேசாம இருக்கிற ஒரு நாளே கிடையாது. தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தட் வி டு நாட் ஹியர் ஹிம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு அலோவ் பண்றது இல்ல. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு நம்ம அலோவ் பண்றது இல்ல. நம்மளோட ஃபிளஷ் வந்துட்டு ரொம்ப லவுடா இருக்கு, நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப லவுடா இருக்கு. அந்த மாதிரி நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் அவ்வளோ நமக்கு லவுடா இருக்கும்போது ஆண்டவர் பேசுறது, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. அதனால இந்த வேலையில நம்ம அது எல்லாத்தையும் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கிட்ட தரப்போறோம். தந்துட்டு அடுத்து when we meditate on the word of God, let us allow God to talk to us. எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே அப்பா, நாங்க இங்க இருக்க எல்லாரும் கர்த்தாவே ஒரு மனதாக இணைந்து சுவாமி அப்பா, நாங்க அப்பா எங்களோட வரிஸா இருக்கட்டும், எங்களோட பேர்டன்ஸா இருக்கட்டும், அப்பா எங்களோட தேவைகளா இருக்கட்டும், இல்லாட்டி எங்க மைண்ட்ல இருக்க அந்த அசுத்தமான தாட்டா இருக்கட்டும், இல்லாட்டி எங்க மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ற எது வேணாலும் இருக்கட்டும், இல்லாட்டி எங்க மைண்ட்ல இருக்க அந்த சந்தோஷமான காரியமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும் ஏசப்பா, அது எல்லாத்தையும் கர்த்தாவே இந்த வேலையில உமது கருத்துல நாங்க கொடுக்குறோம் சுவாமி. அப்பா பிதாவே, நீங்களே கர்த்தாவே அப்பா உமது சிந்தையினால கர்த்தாவே எங்களோட மைண்ட் நிரம்பி இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க சுவாமி. உமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தாவே நாங்க எல்லாரும் வாஞ்சிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கர்த்தாவே எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா நாங்க எங்களோட தாட்ஸ், எங்களோட செயல்கள் எல்லாம் கர்த்தாவே இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யூவா இருக்கட்டும் அப்பா. நாங்க என்ன பேசினாலும் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அப்பா, இட் ஷுட் ஸ்கிரீம் யூ லார்ட் ஜீசஸ். அந்த மாதிரி கர்த்தாவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா பிதாவே,
நாங்க எப்பயுமே கர்த்தாவே உங்க கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல கர்த்தாவே எப்பயும் நாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்க அக்னாலேஜ் பண்ணியே நாங்க ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நீங்க எங்க கண்ணு முன்னாடி இருந்தா என்ன விஷயத்தெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமோ கர்த்தாவே, அதே போல எங்க வாழ்க்கையை நாங்க எப்பொழுதும் கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ளபடி நாங்க வாழ்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீங்க எங்க கண்ணு முன்னாடி இருந்தா என்ன விஷயத்தெல்லாம் நாங்க செய்வோமோ அப்பா, அது எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க உமக்கென்று செய்யறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா பிதாவே எங்க கூடவே இருங்கப்பா. அப்பா நாங்க என்ன இன்னைக்கு நாள் ஃபுல்லா கர்த்தாவே காலையில இருந்து கர்த்தாவே உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாச்சும் ஒரு காரியத்தை நாங்க பண்ணியிருந்தா கர்த்தாவே அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஒரு வேளை கர்த்தாவே அறியாம உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க பண்ணியிருந்தா ஏசப்பா, அப்பா எங்க கிட்ட அதை நீங்க உணர்த்துங்க சுவாமி. உணர்த்தி கர்த்தாவே அதுல இருந்து நாங்க மனம் திரும்ப எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் என்ன வேணா இருக்கட்டும் ஏசப்பா, அது எல்லாத்தையும் நாங்க ஓவர் கம் பண்றதுக்கான அந்த பலனை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. அப்பா நீங்க எங்க கூட இருங்கப்பா. நீங்க எங்க கிட்ட பேசுங்க ஏசப்பா. அப்பா நாங்க உங்ககிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாஞ்சை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே, அந்த ஜெபத்தின் வாஞ்சை எங்களுக்கு தாங்க. வசனத்தை இன்னும் தியானிக்கணும், வசனத்தை இன்னும் புரிஞ்சுக்கணும்ன்ற கர்த்தாவே, அந்த வாஞ்சி அந்த தாகத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தாங்க கர்த்தாவே. அப்பா உமக்கென்று கர்த்தாவே அப்பா எங்களோட பர்பஸை நாங்க தெரிஞ்சுட்டு உமக்கென்று வாழணுன்ற கர்த்தாவே அப்பா, அந்த மாதிரி சிந்தைகளை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. அப்பா உலக பிரகாரமான சிந்தைகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு கர்த்தாவே அப்பா, பரிசுத்தமான சிந்தைகள்னால கர்த்தாவே எங்களோட சிந்தையை கர்த்தாவே நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எங்க மனதை நீங்க நிரப்புங்கப்பா. எங்க மனது கர்த்தாவே ஹெவன்லி திங்ஸை வாஞ்சிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்களுக்கு வச்சிருக்க பர்பஸை கர்த்தாவே நாங்க அறிந்து கொண்டு கர்த்தாவே அதன்படி செயல்படுறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னைக்கு நாங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு கத்துத்தாங்க, நாங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பிளான் எங்க லைஃப்க்கு வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் ஏசப்பா நீங்க எங்களுக்கு கத்துத்தாங்க கர்த்தாவே. அந்த பிளானின் படி கர்த்தாவே நாங்க நடக்கிறதுக்கு உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க கிருபை செய்ய போறீங்கப்பா. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே எங்க கூடவே இருங்க ராஜா. உமது கிருபையின் கரம் எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. அப்பா அப்பா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் கர்த்தாவே இப்போ எங்க மைண்ட்ல இருந்து நீங்க கிளியர் பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா வாட் எவர் இட் மைட் பி அப்பா, இந்த நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் நாங்க வசனத்தை தியானிக்கும் போது அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்ய போறீங்கப்பா. அப்பா நீங்க முற்றிலுமாக நாங்க எந்த பாதையில நடக்கணும்னு சொல்லி எங்க கிட்ட பேச போறீங்கப்பா. அப்பா உமது வார்த்தையை நாங்க தியானிக்கும் போது உமது வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது சுவாமி. நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட பேசுவீங்கப்பா. அந்த உமது சத்தத்தை கர்த்தாவே நாங்க கேட்கறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்க இருதயம் கர்த்தாவே நீங்க எங்க கிட்ட சொல்ல வர அந்த காரியத்தை கர்த்தாவே புரிந்து கொள்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. தேவையில்லாத எதையும் கர்த்தாவே நாங்க யோசிக்காம கர்த்தாவே எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நீங்க நீக்கி போடுங்கப்பா. உண்மை மாத்திரமே கர்த்தாவே நாங்க யோசிக்கிறதுக்கு அப்போ உண்மை மாத்திரமே சிந்திக்கிறதுக்கு கர்த்தாவே உமது வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தாவே அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த புரிதல சுவாமி அப்பா அந்த பரிசுத்தாவினால் ஆவியானவருடைய கர்த்தாவே அந்த அந்த அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி கர்த்தாவே எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்பா உமது வார்த்தை சுவாமி ஜீவனுள்ள வார்த்தை சுவாமி. அப்பா அந்த வார்த்தையை கர்த்தாவே அந்த வார்த்தையை பற்றி கர்த்தாவே அந்த வார்த்தையின் உண்மைகளை பத்தி அப்பா நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்க எங்களுக்கு விளக்கி தாங்க கர்த்தாவே. அதை எப்படி கர்த்தாவே எங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும்ன்றத பத்தி நீங்க எங்களுக்கு கத்துத்தாங்க சுவாமி. அப்பா எங்க கூடவே இருக்கீங்க அப்பா. இப்போ நாங்க எல்லா தாட்ஸையும் கர்த்தாவே உம்மது கருத்துல ஒப்பு கொடுத்துறோம் சுவாமி. அப்போ முற்றிலுமாக கர்த்தாவே இப்போ நம்ம எல்லாம் சொல்லாம அப்பா நீங்க கர்த்தாவே என்னோட எல்லா தாட்ஸா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஏசப்பா. இப்போ நீங்க எங்க கிட்ட பேசுங்க, நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம் சுவாமி. அப்பா இந்த மாதிரி கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த வழியில போகணும், எல்லாத்தையும் கர்த்தாவே அப்பா நீங்க கர்த்தாவே எங்களுக்கு கத்துத்தர போறீங்க. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க எங்க கூட இருக்கீங்க கர்த்தாவே. வாட் எவர் ஆங்ஸைட்டி இட் மைட் பி, வாட் எவர் ஃபியர் இட் மைட் பி, லார்ட் ஜீசஸ், இன் ஜீசஸ் நேம் யூ ஆர் கோயிங் டு டேக் தட் ஃபியர் அண்ட் தட் ஆங்ஸைட்டி அவே அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் வித் யோர் பீஸ். நம்ம எல்லாம் சொல்லாம நமக்கு இருக்க அந்த வரிஸ், அந்த பயம், அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில இப்ப கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்பா நெக்ஸ்ட் இருக்க இந்த கொஞ்ச நேரம் நாங்க வசனத்தை தியானிக்கும் போது அப்பா நீங்க எங்க கிட்ட பேசுங்க, எங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன நாங்க என்ன பண்ணணும்ன்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா. நம்ம எல்லாரும் முதல்ல விசுவாசிக்கலாம். ஆண்டவர் அப்பா நீங்க எங்க கூட இப்போ இருக்கீங்க ஏசப்பா. எங்க கூட இந்த நேரத்துல நீங்க எங்க கூட இடைப்பட போறீங்க, நீங்க இருக்கீங்க. உங்களோட பிரசனத்தை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏசப்பா நீங்க பேச போறீங்கப்பா. நீங்க இங்க இருக்கீங்க. உங்களோட பிரசனத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க எங்க கிட்ட பேசுங்கப்பா. அப்பா உமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலையும் வல்லமைனாலையும் வரங்கள்னாலையும் ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. எங்க கூட இருங்க கர்த்தாவே. நாங்க போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் எங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டாக கர்த்தாவே ஒரு விடுதலையை தந்து எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்த போறீங்கப்பா. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க கூட இருக்கீங்க, எங்க கிட்ட பேசுங்கப்பா. இப்ப இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்க எல்லாருமே உங்க வீடியோஸ் டர்ன் ஆன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான் வி கேன் ஆல் பி மோர் இன்டராக்டிவ். ஸோ வீடியோஸ் டர்ன் ஆன் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு இஸ் அபவுட் ஃபர்கிவ்னஸ். இம்மட்டும் நம்ம வந்துட்டு எப்படி ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வளரணும்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆண்டவரோட எப்படி நம்ம பேசணும் அண்ட் ஹவு டு பில்ட் தட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வென் வி ஸ்டார்ட் பில்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், கண்டிப்பா நம்ம வி வில் ஃபால் டவுன். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹை, ரைட்? எப்பயுமே வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் பண்றோம்னா எப்பயுமே வந்துட்டு அது அப்படியே மேலேயே போகும்னு கிடையாது, கரெக்டா? அதே மாதிரிதான் when we start building our relationship with Jesus, அப்போதான் நமக்கு வந்துட்டு நிறைய போராட்டங்கள் வரும். நிறைய காரியம் வந்துட்டு நமக்கு just a minute. Yeah. நிறைய காரியம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்போதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அண்ட் அந்த வேலையில நம்ம விழுந்து போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய டைம்ஸ் we will start giving up. நம்ம வந்துட்டு சரி ஓகே, ஐயோ நம்ம ஆண்டவர்கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டு இப்போ வந்துட்டு இந்த தப்பை பண்ணிட்டோமே, நம்ம எந்த ஃபேஸை வச்சுட்டு ஆண்டவரை போய் பார்ப்போம், எப்படி ஆண்டவரோட சமூகத்துக்கு நான் மறுபடியும் போவேன், ஆண்டவர் என் மேல கோவமா இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யோசிக்கிற நிறைய நிறைய நேரங்கள் இருக்குது இல்ல? ஸோ ஏன்னா கண்டிப்பா when we start building a relationship with Jesus, when we start spending more time in the presence of God, கண்டிப்பா வந்துட்டு the enemy will try to attack us in so many ways. He will give us out of the blue ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வரி வரும், இல்லாட்டி you will fall into some temptation, whatever it might be. ஆனா the one thing that we need to do is, என்னதான் தடை வந்தாலும் we should keep going back to Jesus, because he is always there for us. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்க ரெடியா இருக்கார். So when you start building a relationship with God and when you fall down, do not give up, because only as we fall we learn. And ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு when we repent, God will teach you how to overcome your sins, um how to overcome the struggles that you're facing. And sometimes the most beautiful thing is when you go to God again after you fall down, when you go to God and ask, ஏசப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் just be honest with Jesus. There is nothing that we can hide from him. Okay, so ஆண்டவர் கிட்ட போய் ஏசப்பா நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு போக யாருமே இல்லை, நீங்க உங்ககிட்ட தான் என்னால வர முடியும், ஸோ என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, பட் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் திஸ். எனக்கு தயவு செய்து சொல்லித்தாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லித்தாங்க டு ஓவர் கம் திஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தருவார். It is so beautiful the way God talks to us. And when he talks to us, we will know that he is talking to us. அவர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி தருவாரு, நமக்கு என்ன பண்ணணும்னு அழகா எடுத்து சொல்லுவாரு. அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் சம்திங் தட் யூ நீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம், அவருடைய வார்த்தை மூலியமா ஒரு டெலிவரன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வரவே வராது சுத்தமா. அதுக்கப்புறமா அந்த மாதிரி அவரோட வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ஓ, நான் கூட இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ அழகா பேசி உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை தரும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது about going back to Jesus. Okay, so when we turn our Bibles to Luke chapter 15 verses 11 to 32, so அது வந்துட்டு is the parable of the prodigal son. நம்ம எல்லாருக்குமே அந்த parable தெரியும்ல. So there was this father who was very rich, and அவருடைய செகண்ட் சன் வந்துட்டு will say, நீங்க வந்துட்டு என்னோட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, நான் வந்துட்டு நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் போய் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு he will go spend all the money. அப்புறமா அவரோட மணி எல்லாம் போயிடும். அதனால அதுக்கப்புறமா he will eat the food of pigs. அதனால ரொம்ப அடிபட்ட அப்புறமா he will come to a sense that okay, என்னோட அப்பா வீட்ல வந்துட்டு சர்வன்ட்ஸ் கூட இதோட நல்லா இருக்காங்க, ஸோ நான் பேசாம நான் மறுபடியும் என் அப்பா கிட்டே போயிட்டு நான் வந்துட்டு ஒரு சர்வெண்டாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் he will go approach his father. பட் அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது, the father comes running to the son. And அங்க வரும்போது
yeah, the father will come running to the son, and he will accept him, he will embrace him, and he will be so joyful. And the Bible says that, yeah, I'll just take the verse. Yeah, in Luke chapter 15, verse 20, and he arose and came to his father. But when he was still a great way off, அதாவது அவர் கொஞ்சம் நல்ல தூரமா இருக்கும்போதே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்களோட பையன் வரான்னு தெரிஞ்ச உடனே, the Bible says that his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. And the son said to him, Father, I have sinned against heaven and in your sight, and am no longer worthy to be called your son. But the father said to his servants, Bring out the best robe and put it on him, and put a ring on his hand and sandals on his feet. And bring the fattened calf here and kill it, and let us eat and be merry. For this my son was dead and is alive again. He was lost and is found. And they began to be merry. So, இந்த இந்த பையன் வந்துட்டு ஓடி வந்த உடனே அந்த தகப்பனாருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் போய் ஒரு கட்டி அணைத்து புதுசா எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசிக்கா ஒரு ட்ரீட் வைக்கிறாரு எல்லாருக்கும். ஏன்னா திஸ் சன் வந்துட்டு ஹி வாஸ் லாஸ்ட் அண்ட் இஸ் ஃபவுண்ட், ஹி இஸ் பேக் அகெயின், ஸோ ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு தே ஆர் பிகினிங் டு செலிப்ரேட் his repentance. Okay, so அந்த மாதிரி தான் when we also repent from our sins, God is always ready to accept us, right? பட் இங்க நம்ம வந்துட்டு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, the Bible says that grace வந்துட்டு is a free gift for each and every one of us. So it is not by works. The Bible says that it is not by works that anyone might boast, but it is the gift from God. இங்க வந்துட்டு many of us overlook the the first son. அதாவது இந்த பேசேஜ்க்கு அப்புறம் என்ன வருதுன்னா, ஆஃப்டர் ஆஃப்டர் த 24th verse, ஃப்ரம் 25th verse வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சன்னை பத்தி வருது, அதாவது எல்டர் சன் பத்தி. அவர் வந்துட்டு சோகமா இருக்காரு, கரெக்டா? ஹி இஸ் சேட் பிகாஸ் இந்த பையன் வந்துட்டு like when the younger child who went and spent all his dad's money, அதாவது தப்பு பண்ண பையன் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணதை பார்த்து இவருக்கு ரொம்ப கோவம் வருது. He's the Bible says in verse 26, so he called one of the servants and asked what these things meant. And he said to him, Your brother has come, and because he has received him safe and sound, your father has killed the fattened calf. But he was angry and would not go in. Therefore his father came out and pleaded with him. Again வந்துட்டு அந்த அப்பா தான் ரொம்ப பாவம், வந்து மறுபடியும் இவர்கிட்ட வந்துட்டு கெஞ்சுறாரு, நீங்க உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு. So he answered and said to his father, these many years I have been serving you. I never transgressed your commandment at any time, and yet you never gave me a young goat that I might make merry with my friends. But soon as this son of yours came, who has devoured your livelihood with harlots, you killed the fattened calf for him. And he said to him, Son, you are always with me, and all that I have is yours. It was right that we should make merry and be glad, for your brother was dead and is alive again, and was lost and is found. So most of us think that, okay, இது வந்துட்டு அவர் வந்துட்டு பொறாமையில வந்துட்டு கேக்குறாரு. இவங்க வந்துட்டு இந்த இந்த ஓல்டர் சன் வந்துட்டு என்னதான் எல்லாமே நல்லது பண்ணாலும் he did not get to celebrate and be happy. அப்பனா இவர் கேக்குறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். வென் யூ லுக் அட் திஸ் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ், பிப்ளிக்லி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ட்ஸ்னால, நம்ம நல்லது பண்றனால we don't get eternal life, because we are all drenched in sin. We get eternal life because we believe in Jesus, who has forgiven our sins. And because of that love, when we live a life pleasing to God, we get to heaven. So நீங்க தப்பு பண்ணும்போது யூ ஷுட் நாட் திங்க் தட் ஐயோ நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், நல்லது பண்ணாதான் ஏசப்பாக்கு பிடிக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஓகே, the moment we believe in him, we ask for forgiveness, he is ready to celebrate us.
நம்ம வந்துட்டு நல்லது பண்ணாலும் சரி. ஸோ his forgiveness is for both, for the good and the bad. ஓகே, ஸோ இங்கேயுமே வந்துட்டு the son, the older son who was a good son, he did not understand his father's heart. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஸோ a lot of Christians like in a church or anything, நிறைய பேர் வந்துட்டு இப்போ யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஐயோ she did that, ஐயோ இந்த பையன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு we tend to just அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள அப்படியே ஒரு ஒரு மாதிரி கீழ்த்தனமா பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் we should not do that. As children of God, we should try to bring them to salvation. அந்த மாதிரி தப்பா போற ஒருத்தரையும் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும் to bring them to salvation. அதே மாதிரி a lot of Christians think that like நம்ம personally even I've thought okay, நம்ம வந்துட்டு நல்லது பண்ணா மட்டும்தான் ஏசப்பாக்கு நம்ம பிடிக்கும், அந்த மாதிரி கிடையாது. God loves everyone equally. நல்லது பண்றவங்களுக்கும் அதேதான், கெட்டது பண்ணி திருந்துறவங்களுக்கும் அதேதான். ஸோ even if you have been righteous all along, Jesus loves you. And even if you have sinned all along and you repent, the moment you repent, Jesus will start loving you. Because the Bible says that while we were still sinners, Christ died for us. நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்ம பாவத்துக்காக ஏசப்பா மரிச்சாரு. So that அவருடைய அன்புனால நம்ம ரிப்பெண்ட் ஆகி அவரோட இட்டர்னல் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாட் டஸ் திஸ் மீன் தென்? அப்போனா ஆண்டவருக்கு வந்துட்டு கோபமே வராதா? எப்பயுமே வந்துட்டு அது எப்படி நல்லது பண்றவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு, கெட்டது பண்ணிட்டு திடீர்னு நல்லவங்க அவங்க ஆகுறவங்களுக்கும் அதே ரூல் தானா, அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். that is why that is where grace comes into place. So ஆண்டவருடைய கிருபை வந்துட்டு is not based on what we do. ஆண்டவருடைய கிருபை வந்துட்டு it is based on what he did for us on the cross. It is based on his love for us. So நம்ம வந்துட்டு ஒரு டியூட்டியா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஃபெலோஷிப்ஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், மினிஸ்ட்ரி பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி சிம்பிளா டெய்லி காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டியூட்டி மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் when we start doing all of that like a duty, then we don't love God. நம்ம வந்துட்டு அது நம்மளோட ஓன் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்க்காகவும் எப்படியாச்சும் ஹெவனுக்கு போயிடணும்ப்பா அதுக்காகவும் தான் நம்ம பண்றோம். நோ, வி ஷுட் நாட் டூ தட். அதுல வந்துட்டு பலனே இருக்காது, அதுல ஃப்ரூட்டே இருக்காது. when we go to Jesus expecting to build a relationship with him, expecting to spend time with him, expecting to speak to him, அப்போ மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ளாக வளர முடியும். ஏன்னா இந்த ஓல்டர் சன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்காருன்னா, அவர் வந்துட்டு ஒரு டியூட்டியா அவர் வந்துட்டு, அதாவது கடமைக்காக அவர் வந்துட்டு நல்லவரா இருந்திருக்காரு. அவர் மனசார நல்லவரா இல்ல. கடமைக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து ஓகே நான் நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் இந்த மாதிரி கரெக்டா வேலை பார்க்கறேன், நான் கரெக்டா என்னோட எஸ்டேட்லாம் பாத்துக்கிறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு இருந்திருக்காரு. பட் அவர் மனசார அதை செய்யல. ஏன்னா மனசார அவர் செஞ்சிருந்தாருன்னா, அவுட் ஆஃப் லவ் அவர் செஞ்சிருந்தாருன்னா, அவர் அப்பா செலிப்ரேட் பண்ண மாதிரியே இந்த ஓல்டர் சன்னும் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. பிகாஸ் when we go to Jesus with so much love and so much eagerness to know more about him, God will fill us with his love. And when we are filled with his love, we will also start thinking like Jesus. And we will also start bringing closer to Jesus by showing his love to them. So அதே மாதிரி தான் நம்ம most of us right now are like ஓகே நம்ம வந்துட்டு நல்லது பண்ணாதான் அப்படி அந்த மாதிரி கிடையாது. நம்ம பண்ற, அதாவது நம்ம எஸ் நம்ம கரெக்டா வாழணும், நம்ம வந்துட்டு ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், கண்டிப்பா அதை நம்ம பண்ணணும். ஆனா அது நம்ம பண்றது வந்துட்டு கடமைக்காக பண்ணக்கூடாது, ஆண்டவர் மேல நம்ம செலுத்துற அன்புனால. அதாவது we have to have this in mind that எனக்காக என்னோட ஏசப்பா நான் பாவியா இருக்கும் போது என் பாவத்தை மன்னிச்சு எனக்காக இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. எனக்காக அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக உயிரை கொடுத்திருக்காரு. அவருக்காக நான் வாழணும், அவரு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணும்போது we will automatically start living in the grace of God. Because
none of us are right. Okay, நம்ம யாருமே வந்துட்டு பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. அண்ட் we can never be perfect. அதனால தான் ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்து அவரோட ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருத்தையும் மீட்டு கொண்டார். ஸோ பீயிங் செல்ஃப் ரைச்சியஸ் இஸ் ஆல்சோ a sin. Okay, because we have to acknowledge the grace of God, and only when we acknowledge the grace of God, his grace will work in our life, and we will get the eternal life. நம்ம வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு விசுவாசிக்கணும், அவருடைய அன்பை விசுவாசிக்கணும், அவருடைய கிருபையை விசுவாசிக்கணும். நம்ம பண்ற நல்லதுனால நம்ம ஹெவனுக்கு போவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஹெவனுக்கு போவோம். பைபிள்ல மேத்யூல there is a verse where it says, ஆண்டவர் வந்துட்டு ஹெவனுக்கு வந்துட்டு தேர் ஆர் பீப்புள் வில் கம் அண்ட் டெல் வி ப்ராஃபசைஸ்ட் இன் யுவர் நேம், நாங்க உங்களுக்காக அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் காட் வில் டெல், ஜீசஸ் லைக் காட் அவங்கள பார்த்து சொல்லிடுவாங்க, ஐ நெவர் நியூ யூ, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வளர்ந்தாதான் ஆண்டவருக்கு நம்மள யாருன்னு தெரியும். கரெக்டா? இப்போ வந்துட்டு there are so many people outside. இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்துட்டு ஒருத்தர், ஒரு பெரிய ஹெட் ஆஃப் த கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்துட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ பேசிக்கா அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்துட்டு நம்ம வேலை பார்க்குறோம். கரெக்டா? அந்த கம்பெனி ஓனர், அதாவது அந்த கம்பெனி என்ன பண்ணுதோ அந்த கம்பெனி நல்லா வளர்றதுக்காக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம வந்துட்டு கண்டினியூஸா வேலை பார்க்குறோம், நமக்கு சம்பளம் கிடைக்குது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கோம். அப்போ ஒன் ஃபைன் டே அந்த ஓனரை வந்துட்டு நீங்க எங்கேயாச்சும் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது நீங்க போய் அவர்கிட்ட பேசுனா அவருக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு அவரை தெரியும், ஆனா அவருக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியாது. அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதுன்னு தானே சொல்லுவாரு. ஏன்னா ஹெட் ஆஃப் த கம்பெனியா இருக்கும்போது எல்லா எம்ப்ளாயீஸையும் அவருக்கு ஆப்வியஸா தெரியாது. அவர் கூட யார் க்ளோஸா இருக்காங்களோ, அவர் கூட யார் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அவரை பத்தி மட்டும்தான் அந்த ஹெட்டுக்கு தெரியும். கரெக்டா? அதாவது ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டரையோ ஒரு சிஇஓயோ அவங்கள தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஏன்னா தே ஆர் பர்சனலி இன்டராக்டிங் வித் ஹிம், தே ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், ஸோ ஹீ நோஸ். அதே மாதிரி தான் நம்மளும், when we are simply doing a job, or when we are simply fulfilling our spiritual activities like a duty, it does not make any sense. ஓகே, நீங்க வந்துட்டு ஐயோ நான் கடவுளுக்காக நான் அது பண்ணேன் இது பண்ணேன், என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஆண்டவரோட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவுமே யூஸே கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல, பட் having a relationship with Jesus, that is different. கரெக்டா? ஸோ only when we have a relationship with Jesus, we will be able to get eternal life. ஸோ நம்ம அதை பத்தி தான் we are fully focusing. So when we have a relationship with Jesus, and when we start building that relationship, கண்டிப்பா வந்துட்டு நமக்கு நிறைய டவுன்ஃபால்ஸ் வரும். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பார்ட் இஸ் ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு forgive us. அண்ட் நம்ம என்னைக்குமே கிவ் அப் பண்ணிடவே கூடாது. ஸோ the Bible says in, yeah, um in 1 John 1:9, if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பாவத்தை சொல்லிட்டோம்னா, he is ready to forgive us because he is faithful and just and he will forgive. நீங்க எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அப்புறமா நீங்க கொஞ்சம் வழி விலகி போயிட்டு மறுபடியும் வந்தாலும் சரி, காட் வில் அக்செப்ட் யூ. நீங்க வந்துட்டு சொல்லலாம், உங்களுக்கு அந்த கில்ட் வந்துட்டு உங்களை தடுக்கலாம். ஐயோ நான் வந்துட்டு வழி விலகி போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படி ஆண்டவரை பார்ப்பேன், என்னை பத்தி ஆண்டவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு நீங்க வந்துட்டு சொல்லலாம். பட் just like the father of the prodigal son, Jesus is waiting for each and every one of us. He is waiting, and he is waiting to take us in. And always remember, நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு it is not going to change the grace that Jesus has for us. நம்ம பண்ற கெட்டதோ நம்ம பண்ற நல்லதோ ஆண்டவருடைய கிருபைய மாத்த போறது இல்ல. ஏன்னா கிரேஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆக்ட்ஸ். அதாவது நம்ம பண்ற காரியங்கள்னால வந்துட்டு கிரேஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆக்ட்ஸ். இட் இஸ் ஒன்லி பேஸ்ட், இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். பைபிள்ல வந்துட்டு, yeah, I'll just take that verse.
Yeah, Romans chapter 3, verse 24 to 26. Yeah, so being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus, whom God set forth as a probation by his blood through faith to demonstrate his righteousness, because in his forbearance God had passed over the sins that were previously committed, to demonstrate at the present time his righteousness, that he might be just and the justifier of the one who has faith in Jesus. So, grace, it is a free gift. So, it is not based on acts that no one can boast. The Bible says that clearly. Grace, it is completely free and it is not based on our acts. So, அதுதான் நம்ம இந்த ப்ராடிகல் சன்னோட பேரபிள் நம்ம பார்க்குறோம். ஸோ, தப்பு பண்ணவனும் சரி, தப்பு பண்ணாம இருந்தவனும் சரி, ரெண்டு பேர்கிட்டயுமே the grace of the Father was the same. Okay. So, Ephesians chapter 2, verses 8 and 9. அது யாராச்சும் ரீட் பண்ண முடியுமா? Ephesians chapter 2, verses 8 and 9. Ephesians chapter? Ephesians chapter 2, verses 8 and 9. Okay. God saved you by his grace. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது முதல் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கிரியைகளினால் உண்டான. Yes, so for by grace you have been saved through faith, and not of yourselves. It is the gift of God, not of works, lest anyone should boast. So நம்ம எல்லாருமே we are saved by God's grace. So then you can get a question, okay, அப்போனா நம்ம எல்லாருமே தப்பே தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஆண்டவரை when we believe in God, when we believe in God's love, automatically we will not want to sin. அந்த desire to sinனே நமக்கு போயிடும். ஒரு பாவத்தை பண்ணணும்ன்றதுக்கு நமக்கு ஒரு ஆசையே இருக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட க்ளோஸா அந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது we will start hating sin. ஏன்னா the Bible says that we cannot be lukewarm. ஒண்ணு ஆண்டவர்கிட்ட இருந்தா ஆண்டவர் சைடு தான் நிக்கணும். உலகத்தோட சைடுல நின்னா உலகத்தோட சைடு தான் நிக்க முடியும். லைட்டா ஆண்டவர் லைட்டா உலகம் அந்த மாதிரி ஒரு மேட்டரே கிடையாது. உலகம் லைட்டா நமக்குள்ள இருந்தா கூட நம்ம ஃபுல்லாவே உலகம் தான் அர்த்தம். Because when we have Jesus in us, it is fully for him. We will not be able to sin, or we won't want to sin. And கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். பட் we are human beings. நம்ம கண்டிப்பா விழுந்து போவோம். அது நிச்சயம். ஏன்னா நம்ம எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள். அண்ட் அதுக்காக தான் ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் சேவ் பண்ணுன்றதுக்காக தான் அவர் வந்தார். ஸோ வாட் ஷுட் வி டூ when we sin? நம்ம ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஆனா பாவம் பண்ணிட்டோம், ஆனா இப்போ என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஷுட் டூ இஸ் ரன் டு ஜீசஸ். ஆனா நமக்கு அந்த நேரத்துல என்ன தோணும், நமக்கு கில்ட்டியா இருக்கும். ஐயோ, நான் ஏசப்பா கிட்ட எப்படி நான் போய் முழிப்பேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதுதான் இல்ல. ஆண்டவர் கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓடணும். ஏன்னா மேத்யூ சாப்டர் 18 verse 20 சாரி யா Luke chapter 5 verse 32 says, I have not come to call the righteous, but sinners to repentance. கடவுள் வந்ததே பாவிகளை மீட்க மட்டும்தான். ஸோ ரைச்சியஸ் பீப்புளுக்காக அவர் வரல, பாவிகளை காப்பாத்துறதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ வென் யூ சின், த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டூ இஸ் யூ ஷுட் ரன் டு ஜீசஸ். அண்ட் நவ் யூ கேன் ஆஸ்க், அப்போனா ஏசப்பாக்கு என் மேல கோவமே இருக்காதா? அவருக்கு என் மேல கோவம் வராதா? அப்போ அவர் கோவப்பட மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. Isaiah 54 verse 8 says, with a little wrath I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, says the Lord. அவருக்கு கோவம் இருந்தாலும் the moment we go to him,
கம்ப்ளீட்டா அவரோட கோவம் எல்லாமே போயிடும். நம்ம வந்துட்டு சாரி கேட்டுட்டோம்னா he is faithful and just and he will forgive us and with everlasting kindness நம்ம எல்லாரையும் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் வந்துட்டு மறுபடியும் சேர்த்துப்பார். ஏன்னா his mercies are new every morning. அவருடைய கிருபைகள் வந்துட்டு எல்லாமே எந்த நேரத்திலயும் அவருடைய கிருபை வந்துட்டு நமக்கு ஒழியவே ஒழியாது. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இருக்கும்போது யூ நீட் நாட் பி அஷேம்ட். த திங் இஸ், நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா எப்படி நம்ம டாக்டர் போய் பார்ப்போமோ, டாக்டர் கிட்ட இருந்து ஓட மாட்டோம், நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம் நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா பாவத்தை ஹீல் பண்ற ஒரே டாக்டர் ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் தான் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அவரை தவிர வேற யாருமே கிடையாது. அவர் ஜீசஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓட வேண்டியது அவர்கிட்ட தான். அவர் அவர்கிட்ட நம்ம ஓடி போயிட்டு, ஏசப்பா நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க, இதுல இருந்து எப்படி எனக்கு ஓவர் கம் பண்ணணும்னு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் வந்துட்டு நமக்காக இம்மீடியட்டா கண்டிப்பா நம்ம பாவத்தை மன்னிச்சிருவார். ஓகே, ஸோ அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்மளும் அந்த மன்னிப்பை எல்லார்கிட்டயும் காமிக்கணும். ஓகே, நம்ம மட்டும் மன்னிப்பை வாங்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சுபாவத்தை, அந்த மன்னிக்கிற சுபாவத்தை வந்துட்டு நம்ம மிச்சம் எல்லார்கிட்டயும் காமிக்கணும். பிகாஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க், நான் சம்டைம்ஸ் ரிப்பீட்டடா ஒரே சின் பண்ணிடுறேன், அதுக்கு நான் என்ன பண்றது, நான் மறுபடியும் மறுபடியும் அதே பண்ணா கூட ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டா ஆமா மன்னிப்பாரு தான். But the most important thing we need to do is we need to ask God to help us to overcome. நம்ம சும்மா சும்மா அந்த பாவத்தை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்துட்டு that does not work like that. நம்ம மன்னிப்பு கேட்ட அப்புறமா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கஷ்டமா இருக்கும் தான், பட் God will help you overcome that. ஓகே, காட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஓவர் கம் தட். நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நமக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பா கொடுப்பார். ஸோ there is one thing that I would like to say, and maybe like எப்படி சொல்றது, something that I learned from God, like when I was meditating on the word of God. This all of you can try. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்துட்டு சாம் 91 வந்துட்டு வி ஷுட் டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சாம் 91 வந்துட்டு இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ அதை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம எவ்ரிடே ப்ரே பண்ணணும். எவ்ரிடே சாம் 91 வந்துட்டு நம்ம சொல்லணும். நம்ம முன்னாடி, நம்ம வீட்டுக்கு வெளியே முன்னாடி சாம் 91, சாம் 121 அதெல்லாம் சொல்லணும். அண்ட் எவ்ரிடே இதை ரீட் பண்ணணும், இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனி பீப்புள் சே. ஸோ அதே மாதிரி பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் வென் வி டிக்ளேர் தட் இட் இஸ் ஒர்க்கிங் இன் ஆர் லைஃப். ஸோ அந்த மாதிரி there is one thing that God spoke to me through which I follow, that you can also follow. இந்த சாம் 91, சாம் 121 இருக்க மாதிரி சாம்ஸ் 19:1-9. எஸ், சாம்ஸ் 19 verses 7ல இருந்து end of the chapter வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 7 to 14. It is so beautiful. It talks about how God's word can give us deliverance and எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட forgiveness கேட்கணும் and எப்படி, அதாவது it is that verses 7 to 14 is literally a prayer to keep ourselves from sin. So this is something that God showed me one day when I was meditating the word of God and I was asking God, ஏசப்பா நான் வந்துட்டு I don't want to do things that which does not please you. So இது வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு there are so many things that we come across. அதாவது இதுல என்னன்னா நமக்கே தெரியாம சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணுவோம். we won't be aware of it. நம்ம பண்றது தப்புனே தெரியாம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் நான் எப்படி how would I ask for forgiveness if I did not even realize that it was a sin? அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு and I was asking God, how do I do this? எப்படி I should overcome sin or
is there how should I pray to overcome sin? எப்படி நான் தெரியாம பண்ற தப்புக்கு வந்துட்டு நான் எப்படி ப்ரே பண்றது, இல்லாட்டி அதை எப்படி நான் உணர்றது, அண்ட் அதை எப்படி நான் அக்னாலேஜ் பண்றது, அந்த மாதிரிலாம் நான் கேட்கும்போது இன் ஜென்ரல் ஹவு டு ஓவர் கம் திஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது God beautifully spoke to me through this, and I used to tell this like every day. அதாவது இது வந்துட்டு every day வந்துட்டு ரீட் பண்ணும்போது it is like a small prayer that we can all go through. So I'll just read it over. The law of the Lord is perfect, refreshing the soul. The statutes of the Lord are trustworthy, making wise the simple. The precepts of the Lord are right, giving joy to the heart. The commands of the Lord are radiant, giving light to the eyes. The fear of the Lord is pure, enduring forever. The decrees of the Lord are firm, and all of them are righteous. They are precious than gold, than much pure gold. They are sweeter than honey from the honeycomb. By them your servant is warned. In keeping them there is great reward. But who can discern their own errors? Forgive my hidden faults. Keep your servant also from willful sins. May they not rule over me. Then I will be blameless, innocent of great transgression. May these words of my mouth and this meditation of my heart be pleasing in your sight, Lord, my rock and my redeemer. ஸோ இதுல வந்துட்டு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி முதல்ல சொல்லுது. அவருடைய வார்த்தை எப்படிலாம் நம்ம லைஃப்ல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுது. அப்புறமா அவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளும் போது நம்ம எப்படி நம்மளோட பாவங்கள்ல இருந்து அதை எப்படி நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லுது. அண்ட் இட் இஸ் அ ப்ரேயர் ஆஸ்கிங் காட் டு forgive and help us to keep ourselves from sins that we are about to commit. So every day in the morning, when you pray your Psalm 91 or Psalm 121, include Psalms 19 verses 7 to 14. It is a very beautiful prayer. And உண்மையா சொல்லணும்னா every time I did this prayer, when I read through this and I started my day, literally you could like hear the Holy Spirit telling, okay, go this way, இல்லாட்டி இதை பண்ணாத. அந்த மாதிரி நிறைய எனக்கு நானே பாவம்னு ரியலைஸ் பண்ணாத நிறைய பாவங்களை வந்துட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி அதுல இருந்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ த வேர்ட் ஆஃப் காட்ல வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஹவு டு ப்ரே, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்குல இருந்து let us make it a point that even if we sin, we should first run to Jesus. And நம்மளோட ஒர்க்ஸ்னால நம்ம பண்ற நல்லதுனால நமக்கு கிரேஸ் கிடையாது. கிரேஸ் இஸ் a gift from Jesus. We get the grace because Jesus died on the cross for us. And whatever your problem is, whatever temptation it is, பைபிள்ல அதுக்கு பதில் இருக்கு. ஸோ ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட ஓடுங்க. He is our doctor and he is always ready to forgive you. He has so much love for you and he is always waiting for you. So in case இன்னைக்கு உங்களை யாராச்சும், if you are thinking that okay நான் ஆண்டவர்கிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே போங்க. He is waiting to talk to you. Allow him to talk to you and you will hear the voice of God. And also try reading Psalms 19 every day verses 7 to 14, so that it is like a very beautiful prayer to keep yourself from sin every day. So அது ப்ரே பண்ணி நீங்க உங்களை சரண்டர் பண்ணிட்டு when you start every day, you will start noticing the changes in your life, because the word of God will work in your life. அது ஒர்க் பண்ணாம இருக்கவே முடியாது. It will definitely work. So now let us pray for everyone. So prayer requests ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்துட்டு chat boxல போடுங்க, so that we can all pray together. And then yeah, so every day we are praying for the people. யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டு if you have personal prayer requests or anything, we pray for them, so that we can all be blessed through each other's prayers. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, when two people இந்த உலகத்துல இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு மனதாக ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்டோம்னா அந்த நேரத்துல கண்டிப்பா வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நமக்கு பதில் தருவார்.
ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு சேட் பாக்ஸில் போடுங்க. So that we can all pray. And in case if you have any personal prayer requests and you don't want your name to be mentioned, அதையுமே வந்துட்டு you can send it as a private chat, and you can mention that please don't mention my name அப்படின்னு சொன்னீங்கன்னா we won't mention your name. So kindly send in your prayers. So let us all pray together. எங்களை நேசிக்கிறோம்ல கர்த்தாவே, இந்த வேலையில கூட ஏசப்பா ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அவங்களுக்கு அந்த நியூ ஜாப் நீங்க தரப்போவதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க பிளஸ் பண்ணுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு சிறந்த ஜாப் அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான கர்த்தாவே ஒரு வேலை வாய்ப்பு கர்த்தாவே அவங்களுக்கு நீங்க தரப்போறீங்க. அதுக்காக தேங்க்யூ ஏசப்பா. அதே மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னருக்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஏற்ற காலத்துல கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு ஏற்ற துணியை ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. அவங்களை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திங்கப்பா. உமக்கென்று கர்த்தாவே அப்பா அவங்க சாட்சியாக நிற்கும்படிக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே மாதிரி அவங்களோட டேடோட சுகர் ப்ராப்ளம்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க அவங்கள முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஹீல் பண்ணுங்க ஏசப்பா. பை யுவர் wounds we are healed Lord Jesus. So heal him completely and you take care of him ஏசப்பா. அதே மாதிரி அப்பா இந்த வேலையில கூட நிர்மலா ஆண்டியோட கிராண்ட்சனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அவங்கள முற்றிலுமாக குணப்படுத்தி தாங்க கத்தாவே. அந்த ஜாண்டிஸ் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க ஏசப்பா. உமது கிருபையின் கரம் அந்த சிறு பிள்ளை மேல இருக்கட்டும் கர்த்தாவே. சின்ன வயசுல இருந்தே உமக்கு பயப்படுற பயத்துல வளர நீங்க கிருபை செய்யுங்க. உமக்கென்று சாட்சியாக கர்த்தாவே அந்த மகன் நிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் கர்த்தாவே அந்த மகன் வளர்ந்து உமக்கென்று சாட்சியாக நிக்கிறதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே மாதிரி ஷர்லிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த மகள் கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல கர்த்தாவே உறக்கத்தை தாங்க கர்த்தாவே. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் கர்த்தாவே நீங்க முற்றிலுமாக நீங்க நீக்கி போடுங்க கர்த்தாவே. என்னென்ன அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்பா இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே இதை நீக்கி போட்டு ஒரு கம்ப்ளீட்டான சமாதானத்தை அந்த மகளுக்கு தாங்க கர்த்தாவே. அந்த மகள் படிக்கும் போது கூட ஏசப்பா நீங்க அவளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. அந்த மகளுக்கு தேவையான ஞானத்தை தந்து கர்த்தாவே அவங்க கிளாஸ்லயே கர்த்தாவே முதன்மையாக கர்த்தாவே விளங்குறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா வாட் எவர் இஸ் டிஸ்டர்பிங் ஹர் ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே காஸ்ட் யுவர் பர்டன்ஸ் ஆன் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா ஃபார் யோர் யோக் இஸ் லைட் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. அதே மாதிரி கர்த்தாவே பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ, ஐ டு நாட் கிவ் டு யூ as the world gives, so do not let your hearts be troubled, neither do not let it be afraid அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அதனால ராஜா நீங்க கர்த்தாவே அந்த மகளை பொறுப்பேற்றுக் கொள்ள போறீங்க. நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க கர்த்தாவே. அந்த மகள் கர்த்தாவே அவளை டிஸ்டர்ப் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க முற்றிலுமாக நீக்கி போட போறீங்க. நீங்க அந்த மகளுக்கு தேவையான எல்லா சமாதானத்தையும் தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவன் நிம்மதியான உறக்கங்கள் கர்த்தாவே அந்த மகளுக்கு தந்து நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே அதே போல கர்த்தாவே இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. எல்லாரோட தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. எல்லாரு கூடயும் இருங்க சுவாமி. அப்பா எங்க எல்லார்கிட்டயும் நீங்க பேசுங்க கர்த்தாவே. இந்த 40 டேஸும் கர்த்தாவே இந்த ஜெபங்களுக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாரையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. கன்சிஸ்டன்டா ஒவ்வொருத்தரும் அட்டன் பண்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த 40 டேஸோட முடிவுல கர்த்தாவே நாங்க ஸ்பிரிச்சுவலி இன்னும் நல்லா க்ரோ ஆகி உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாங்க வளர்ந்து எங்களோட பர்பஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அதன்படி கர்த்தாவே அப்பா உமக்கென்று சாட்சிகளாக நாங்க வாழ தொடங்குறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிருங்க கர்த்தாவே. மிகுந்த கிருபையினால எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க சேர்த்துக் கொள்கிற உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. மட்டும் நாங்க செய்யற எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிச்சிருங்கப்பா. திரும்ப அந்த பாவங்களை எதையும் செய்யாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா help us to prioritize the relationship that we have with you Lord Jesus, and அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்போ ரேசு ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமென். இப்போ ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்துட்டு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு யூ கேன் சென்ட் இன் யுவர் ஆஃபரிங். ஸோ இட் இஸ் நாட் கம்பல்சரி அட் ஆல். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசினாருன்னா யூ கேன் சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ். ஏன்னா நீங்க அனுப்புற ஒவ்வொரு பண்ற ஒவ்வொரு சீடுமே வந்துட்டு இட் இஸ் இம்பாக்டிங் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப்ஸ் அண்ட் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க. ஸோ சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ் வித் ப்ரேயர் அண்ட் as a ministry வந்துட்டு all of us together are one ministry. Let us glorify God. ஸோ இந்த பாட்டு பாடும்போது நீங்க உங்களோட ஆஃபரிங்ஸை அனுப்புங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸோ சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ் இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ. இட் இஸ் நாட் கம்பல்சன் அட் ஆல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி புதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பறிப்போம், நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேங்க்யூ ஃபாதர் காட். அப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா, அப்பா உங்களுக்கென்று கர்த்தாவே உமது ராஜ்யத்துக்காக கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் சென்ட் பண்ண எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க கர்த்தாவே. அவங்களோட லைஃப் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க ஃபினான்சஸ் நீங்க பிளஸ் பண்ணுங்க ராஜா. அவங்க ஃபேமிலிஸை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க பொறுப்பேற்றுக் அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா. உமது கிருபையின் கரம் எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, நீங்க கர்த்தாவே எங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க அழகா கத்துத்தாங்க சுவாமி. எங்க கூட இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்க வழி நடத்துங்கப்பா. நீங்க உமது பிரசன்ஸை நாங்க எப்பயுமே அக்னாலேஜ் பண்ணி உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது ரத்த கோட்டையினால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்க சுவாமி. போக்குவரத்துலேயும் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. உமது கிருபை எங்க மேல இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, நீங்க உமது நன்மைகளால எங்க வாழ்நாள கர்த்தாவே நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க. மீட் பிரேசம் ஜபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much everyone for joining. So every day 9 p.m. we have the meet the 40 days prayer and worship. So do share it with your friends and send to your friends and ask them all to join so that we can worship our Lord and Savior Jesus Christ together and meditate on the word of God and grow towards his kingdom. So நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கூட வளர்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ டூ ஜாயின் அஸ் எவ்ரி டே அண்ட் ஆல்சோ சென்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ஜாயின். அண்ட் இஃப் யூ ஹாவ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சென்ட் தட் as well so that we can all pray and glorify God. Thank you so much everyone for joining. Have a blessed night. God bless.